இந்த வீடியோ பாருங்களேன். கிரீன் டீ எதுக்கு குடிக்கிறீங்க சார்? கிரீன் டீல ஆன்டி ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஆனா அதை விட எனக்கு அந்த டேஸ்டும் பிடிக்கும் சார். கிரீன் டீ நிறைய பேர் ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க. கிரீன் டீல எவ்வளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு யாராவது சொல்லுங்க. காஃபி வெர்சஸ் கிரீன் டீல டெஃபினெட்லி 3 times மோர் இல்ல. கூகுள்ல டோட்டல் ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட் இன் ஃபுட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹிட் 3100 ஃபுட்டோட ஆன்டி ஆக்சிடென்ட் டேட்டா பேஸ் வரும். அதுல பாத்தீங்கன்னா கிரீன் டீயோட ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல் 1.5 மில்லிமோல் per 100 கிராம். காஃபி சாதாரண ஃபில்டர் காஃபியோட ஆன்டி ஆக்சிடென்ட் 3, அதாவது 2 மடங்கு. ஒரு சைனீஸ் எம்பரர் குடிக்கிற தண்ணியில தெரியாம இந்த டீயில விழுந்து அவர் அதை கன்சியூம் பண்ணும்போது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா ஃபீல் ஆச்சேன்னு சொல்லி அதையே ரெகுலரா கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி உருவானதான் இந்த கிரீன் டீ. மத்தபடிக்கு எந்த எவிடன்ஸ் பேஸ்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இதுல கிடையாது. 50 கிராம் பவுடர் 200 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு பெட்டரான ஹெல்தி ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறைய இருக்கு. என்னென்ன எப்பப்ப எடுத்துக்கலாம்னு சொல்றேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கால வேலையில சுக்கு காஃபி, ஜீரா வாட்டர், பழங்கஞ்சி இல்ல இந்த ஆம்லா ஜூஸ்னு நிறைய இருக்கு. இது மூலியமா ஹை அமௌண்ட் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ், அயன், ப்ரோபயோட்டிக், மினரல்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். அண்ட் ஈவினிங் டைம்ல பனங்கள் கண்டு பால், துளசி, இஞ்சி போட்ட ஹெர்பல் டீ, வெத்தலை கஷாயம், தூதுவளை சூப்பு, ப்ளூ டீ, புதினா டீ, கருஞ்சீரக கஷாயம், பதநீர்னு நிறைய இருக்கு. உங்க டீ காஃபிக்கான கிரேவிங்ஸையும் இதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும், உங்க உடம்பையும் ஹெல்த்தியா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். இப்ப நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் என்னென்ன எப்படி எடுத்துக்கணும், அதுல என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது முதற்கொண்டு ஒரு சூப்பரான லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த டீடைல்டு PDF வேணும்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. உங்க டிஎம்க்கு டைரக்டா சென்ட் பண்றேன். அண்ட் கிரீன் டீ மேல பைத்தியமா இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அதுல ஒரு பெனிஃபிட்ஸும் பெருசா இல்லையாமே உனக்கு தெரியுமான்னு கேளுங்க.